பள்ளியினுடைய சுத்தப்படுத்துதல், பராமரிக்குதல் போன்றவைகளில் நாம் நம்முடைய பங்களிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் தூசி இல்லாமல் பார்த்துக் கொள்வது, பள்ளிவாசலை பராமரிப்பது, அதற்கான உடலால் பொருளால் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது, இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். பள்ளியை சுத்தப்படுத்துவதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை, அறிவிப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். தபரானில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இப்னுல் மசாஜித், பள்ளிவாசல்களை நீங்கள் நிர்மாணித்துக் கொண்டிருங்கள். வஅக்ரிஜுல் குமாமத மின்ஹா, அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளை, தூசிகளை, குப்பைகளை நீங்கள் நீக்கிக் கொண்டே இருங்கள். ஏன், யார் ஒருவர் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு வீடை கட்டுகிறான். ஒரு அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அது ஒரு புறாவினுடைய கூண்டு அளவிற்காக இருந்தாலும் சரிதான், அந்த அளவிற்கான இடத்தை ஒரு மனிதர் கட்டுவதற்கு தன் பங்களிப்பை வழங்கினாலும் அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தருகிறான். அடுத்து சொல்வார்கள், وَإِخْرَاجُ الْقُمَامَةِ مِنْهَا مُهُورِ الْحُورِ الْعِينِ, அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் அகற்றுவது, அந்த பள்ளியை சுத்தப்படுத்தும் பணியில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது ஹூருல் ஈன்களுக்கான மகராக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஹூருல் ஈன்களுடைய மகர் என்றால் என்ன? நாம் சொர்க்கத்திற்கு போய்விடுவோம் என்று அர்த்தம். பள்ளியை நாம் பரிசுத்தப்படுத்துவதனால் அல்லாஹ் நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறான், நம் வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிறான். மறுமையில் சுவனத்தில் பரிசுத்த ஹூருல் ஈன்களுக்கு அதை மகராகவும் ஆக்குகிறான். நம்முடைய வீட்டை சுத்தமாக்குறதை எவ்வளவு நாம் கவனம் செலுத்துகிறோம், அதை பராமரிக்கிறதை எவ்வளவு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், அதை விட அதிகமாக நம்முடைய பள்ளிவாசல்கள், அதை நாம் பராமரிப்பதிலும் சுத்தப்படுத்துவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் நபவியை ஒரு வயசான ஒரு சாதாரண ஒரு பெண்மணி வந்து அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சாதாரண ஒரு கரீபான ஒரு ஏழை பெண்மணி. இம்ராஅத்துன் சௌதா, அவர்கள் ஒரு கருப்பின பெண்மணி. மக்கள் மத்தியில் எந்த அந்தஸ்தும் இருக்காது, ஆனால் அவர்களுடைய வேலை பள்ளியை சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அன்னஹா மாத்தத் லைலத்துன், ஒரு இரவு அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் ஒரு சாதாரண ஏதோ ஒரு வயசான ஒரு பொம்பளை இறந்துட்டாங்க, அவர்களை தஃன் செய்து அடக்கப்பட்டு விட்டது. மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விஷயம் சொல்லப்பட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்ட நிலையில் சொன்னார்கள், முன்னாடி எனக்கு சொல்லிருக்கூடாதா? இரவு நேரத்தில் இந்த பெண்கள் இறந்து விட்டார்கள் என்றால் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? கஅன்னஹும் ஸஃகரு அம்ரஹா. புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பிலே இப்படி வருகிறது, சஹாபாக்கள் நினைச்சாங்க, இந்த பொம்பளைக்காக பாவம் நபியை டிஸ்டர்ப் பண்ணணுமா? சாதாரண ஒரு பெண், ஒரு ஏழை பெண், ஒரு கருப்பின பெண், ஒரு பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடிய, கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண் தானே, நாளைக்கு பொறுமையா நபியிட சொல்லிக்கலாம். அவர்கள் இந்த நேரத்தில் இந்த பெண்மணிக்காக அவர்களை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தார்கள், அதை லேசாக நினைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். சஹாபாக்கள் போய் அழைத்துக் கொண்டு தன்னூனி கபரஹா, அந்த பெண்ணுடைய கபரை இங்கே காட்டுங்கள் என்று அவர்கள் வந்து சஹாபாக்களோடு நின்று அவர்கள் தொழ வைத்தார்கள். தொழ வைத்து விட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குபூர் மம்லூஅத்துன் பில்குல்மதி அலா அஹ்லிஹா, இங்கே இருக்கக்கூடிய மொத்த கபர்வாசிகளுடைய கபர்களும் இருட்டாக இருந்தது, இருளடைந்ததாக இருந்தது. وَأَنَّ اللَّهَ يُنَوِّرُهَا بِصَلَاةِ عَلَيْهَا, ஆனால் இங்கே வந்து இந்த பெண்மணிக்கு நான் தொழ வைத்ததின் காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய மொத்த கபர்களையும் அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்கிவிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் அது! ஒரு பெண் அடக்கப்பட்டார்கள், நபிக்கு அறிவிக்கப்படவில்லை, போய் சென்று நபி அவர்கள் சஹாபாக்களோடு நின்று தொழ வைக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு நபி அவர்கள் தொழ வைத்த பரக்கத்தினால் மொத்த கபர்வாசிகளும் அங்கே ஒரு ஒளி வெளிச்சத்தையும் ஒளியையும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல.